திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் ப. சிதம்பரம் முதலமைச்சரை சந்திக்க உள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். செலீனா, வணக்கம். விவரங்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் திமுக காங்கிரஸ் இடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி என்பது நீட்டித்து வருகிறது. பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னதாகவே காங்கிரஸ் கூடுதல் இடங்கள் வேண்டும், அதேபோல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு உள்ளிட்ட கருத்துக்களை தெரிவித்து தொடர்ந்து இழுபறி என்பது நீட்டித்து வந்தது. அதன் கட்டப்படியாக முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக நடைபெற்றிருந்தது. முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் இந்த பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. தொடர்ந்து காங்கிரஸ் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் டெல்லியில் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். கூடுதல் தொகுதியை திமுகவிடம் பெற்று ஆக வேண்டும் என்பதற்காக ஆலோசனை என்பது நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 30லிருந்து 35 இடங்கள் வரையிலும் காங்கிரஸ் கேட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திமுகவை பொறுத்தவரையிலும் 25 இடங்கள் திமுக காங்கிரசுக்கு வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல ஒரு மாநிலங்களவை இடம் வேண்டும் என்றும் கேட்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை இடங்களை பொறுத்தவரையிலும் 4 இடங்கள் திமுகவிடம் இருக்கக்கூடிய நிலையில் 2 இடங்கள் திமுக ஏற்கனவே அவர்கள் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 2 இடங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தேமுதிக இந்த முறை திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு அந்த ஒரு இடம் வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல காங்கிரஸ் கட்சியும் தொடர்ச்சியாகவே அந்த மாநிலங்களவை இடம் கேட்டு பெறுவதற்காக தொடர்ந்து கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால்தான் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து இழுபறியில் நீட்டித்து வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திமுக கூட்டணியில் தான் தற்போது வரையிலும் காங்கிரஸ் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் டெல்லியை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து இது தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இல்லத்தில் இன்னும் சற்று நேரத்தில் ப. சிதம்பரம் அதேபோல செல்வப்பிரந்தகை ஆகியோர் தலைமையில் ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது. கனிமொழி தற்பொழுது முதலமைச்சர் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இவர்கள் தலைமையிலான ஆலோசனை என்பது தொடங்க இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி கூடுதல் இடங்கள் தொடர்பாகவும் அதேபோல மாநிலங்களவை இடங்கள் தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5ஆம் தேதியுடனான அந்த வேட்புமனு தாக்கல் என்பது நிறைவு பெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக மாநிலங்களவை இடங்கள் காங்கிரசுக்கு வழங்கப்படுகிறதா என்பது தொடர்பாக கேட்டறிவதற்காகவும் அதேபோல 25லிருந்து 28 தொகுதிகள் வரையிலும் கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ப. சிதம்பரம் தற்பொழுது முதலமைச்சர் இல்லத்திற்கு வருகை தந்திருப்பதாக கூறப்படுகிறது. ப. சிதம்பரம் மற்றும் செல்வப்பிரந்தகை ஆகியோர் முதலமைச்சர் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதேபோல முதலமைச்சர் இல்லத்தில் கனிமொழி ஆகியோரும் உடன் இருக்கக்கூடிய நிலையில் முக்கிய ஆலோசனை என்பது நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரையிலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு முக்கிய பங்கு வழங்க வேண்டும், கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும், மாநிலங்களவை இடம் வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை திமுகவிடம் வைத்து வருகிறது. திமுகவை பொறுத்தவரையிலும் 200க்கு 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்காக கூடுதல் இடங்களில் திமுகவும் போட்டியிட வேண்டும் என்ற அடிப்படையிலான பேச்சுவார்த்தை தான் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. 170 இடங்களில் திமுக போட்டியிடுவதற்காக திட்டம் என்பது கையில் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. புதிதாக திமுக கூட்டணியில் தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கும் கூடுதல் இடங்கள் வழங்க வேண்டிய கட்டாயம் என்பது திமுகவிற்கு இருக்கிறது. இதன் காரணமாக தான் காங்கிரஸ் கட்சி மட்டுமல்லாது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளிடமிருந்தும் ஒவ்வொரு இடங்களை பெற்று அதனை மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய திட்டத்தில் திமுக இருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாகவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் தொடர்ச்சியாக கூடுதல் இடங்கள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறது. அதில் முக்கியமாக காங்கிரஸை பொறுத்தவரையிலும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை என்பது ஏற்கனவே வைத்திருந்தார்கள். முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில்தான் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது செல்லுபடியாகாது, அதனால் ஆட்சியில் பங்கு என்பது கொடுக்க முடியாது என்ற கருத்துக்களை முதலமைச்சர் தெரிவித்து அதற்கான முற்றுப்புள்ளி வைத்திருந்தார். தற்பொழுது மாநிலங்களவை இடம் அதேபோல கூடுதல் தொகுதியை காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கிறது. தொடர்ந்து இதற்காக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வரக்கூடிய நிலையில் ப. சிதம்பரம் தலைமையில் முதலமைச்சர் ஆலோசனை என்பது நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்கள் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா அல்லது காங்கிரஸ் இருக்காதா என்பது தொடர்பாக ஆலோசனையும் எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் தாவேகாவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் தலைமையிலான இந்த ஆலோசனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகாக
என்ன மாதிரியான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 நாட்கள் மட்டுமே மாநிலங்களவை தேர்தலுக்காக அந்த வேட்புமனு தாக்கலுக்கான நேரம் என்பது இருக்கிறது. இன்று அல்லது நாளைக்குள்ளாக திமுக சார்பில் யார் யாரெல்லாம் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்பட இருக்கிறது. 2 இடங்கள் திமுக கூட்டணிக்கு வழங்கப்பட்டாலும் அந்த எந்த இடம் என்பது தொடர்பான அறிவிப்புகள் 2 இடங்கள் வழங்கப்படுகிறதா என்பது தொடர்பான அறிவிப்புகளும் அதே அறிவிப்பில் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக இந்த பேச்சுவார்த்தை என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில்தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. டெல்லியில் ஒருபுறம் KC வேணுகோபால் அதே போல முக்கிய தலைவர்கள் ஆலோசனை நடத்தி வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதற்கு முன்னதாக கனிமொழி முதலமைச்சரை சந்தித்து இது தொடர்பாக பேசி வருகிறார்கள். காங்கிரசுக்கு எத்தனை இடங்கள் வழங்கப்படுவது, அவர்கள் தொடர்ச்சியாகவே முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை அனைத்தையும் ஏற்கனவே டெல்லி சென்று கனிமொழி ராகுல் காந்தியை சந்தித்து பேசியதாக கூறப்பட்டு வந்த நிலையில் அதனை முதலமைச்சரை சந்தித்து அந்த கோரிக்கைகளை தெரிவிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். ப. சிதம்பரம் வந்த பிறகாக மூவரும் சேர்ந்து ஆலோசனை நடத்திய பிறகாக முக்கிய முடிவுகள் எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செலினா, தற்பொழுது திமுகவில் மேலும் சில புதிய கட்சிகள் இணைந்துள்ள நிலையில் காங்கிரஸ் தரப்பிலிருந்து கேட்கப்படும் தொகுதிகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு சதவிகிதம் இருக்கிறது? அதாவது திமுகவை பொறுத்தவரையிலும் கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே 61 தொகுதிகள் வரையிலும் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருந்தது. 173 இடங்களில் திமுக போட்டியிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த முறை திமுகவை பொறுத்தவரையிலும் தேமுதிக வந்திருக்கிறது. அதே போல மக்கள் நீதி மய்யம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவில் இணைந்திருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் தான் திமுகவிடம் இடங்கள் என்பது கேட்கப்பட்டு வருகிறது. பன்னீர்செல்வம் திமுக இணைந்திருக்கிறார். அதே போல சிறிய சிறிய கட்சிகளும் திமுகவில் இடம்பெற்றிருக்கிறது. பல்வேறு கட்சிகள் தொடர்ச்சியாக அமைப்புகளாக இருந்தாலும் திமுகவில் இடம்பெற்று அவர்கள் ஒரு இடமாவது வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திமுகவிடம் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அந்த வகையில் திமுகவை பொறுத்தவரையிலும் தற்பொழுது 21 கட்சிகளுக்கும் மேலாக புதிய கட்சிகள் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களால் கூடுதல் தொகுதிகள் காங்கிரசுக்கு கொடுக்க முடியாத நிலையில் தான் திமுக இருக்கிறது. அதற்காக தான் தொடர்ச்சியாகவே திமுக பேச்சுவார்த்தை குழு என்பது கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய கடந்த முறை போட்டியிட்டிருந்த ஒவ்வொரு தொகுதிகளையும் திமுகவிற்கு கூட்டணி கட்சிகளுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. காங்கிரஸை பொறுத்தவரையிலும் கடந்த முறை 25 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தது. அதில் 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் தான் அவர்களிடம் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. முடிந்த அளவிற்கு திமுக காங்கிரசிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக மேலும் ஓரிரு இடங்கள், அதாவது 25இல் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறது. 27 அல்லது 28 வரையிலும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. 35 இடங்கள் என்பது திமுகவிற்கே நெருக்கடி கொடுக்கும் வகையில் தான் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 170க்கும் இடங்கள் என்பது திமுக போட்டியிடுவதற்காக திட்டம் வைத்திருக்கிறது. புதிதாக கட்சிகள் இணையும் போது மேலும் திமுகவிடமிருந்து தொகுதிகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் திமுகவை பொறுத்தவரையிலும் கூட்டணி கட்சிகளிடமிருந்து தொகுதிகளை குறைத்து அதனை புதிதாக வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கக்கூடிய திட்டத்தை முன்வைத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் வரக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளிடமிருந்துமே பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறது. ஏற்கனவே 2 கட்சிகளுக்கு தொகுதிகள் எண்ணிக்கை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை மீதம் இருக்கக்கூடிய மதிமுக, தேமுதிக, அதே போல VCK, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளிடமும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது ஒவ்வொரு தொகுதிகளை திமுகவிடம் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அனைத்து கூட்டணி கட்சிகளுமே கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை கூடுதல் தொகுதிகள் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இதுதான் குறிப்பாக தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் ப. சிதம்பரம் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். ப. சிதம்பரம் உள்ளே சென்ற பிறகாக முதலமைச்சருடன் ஆலோசனை என்பது நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனையில் திமுகவிடம் மேலும் தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கும் அதே போல மாநிலங்களவை இடங்கள் வழங்குவதற்கான கருத்துக்களை கேட்பதற்கான ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. தற்பொழுது ப. சிதம்பரம் உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். ப. சிதம்பரம் மற்றும் செல்வ பெருந்தகை ஆகியோர் உடனிருந்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாக கூறப்படுகிறது. கனிமொழி உள்ளே இருக்கிறார். நால்வரும் சேர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடங்கள் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட இருக்கிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் அனைவருமே தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையில் நடைபெறுவதற்காக உள்ளே சென்றிருக்கிறார்கள்.
செலினா, தொடர்ந்து KC வேணுகோபால், கிறிஸ்டோடங்கர் இவர்களெல்லாம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் தொடர்ந்து சிதம்பரம் தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். இன்று முடிவுகள் வர வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கா? தொகுதி பங்கீடு குறித்து மாநிலங்களவை இடங்களுக்கான முடிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த தொகுதிகள் பங்கீடு என்பது தொடர்ந்து இழுபறி நீட்டித்து வருவதால் தான் மாநிலங்களவை இடங்களுக்கான அந்த உறுதி செய்வதற்கான நேரமும் காலதாமதம் ஏற்படுவதாக திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் இறுதி செய்யப்பட்டால் இன்று அல்லது நாளைக்குள்ளாகவே காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் வழங்கப்பட இருக்கிறது, அதே போல மாநிலங்களவை இடங்கள் வழங்கப்பட இருக்கிறது குறித்தும் அறிவிப்பு என்பது ஒரே அறிவிப்பாக வெளியிடுவதற்கு திமுக தயாராக இருக்கிறது. காங்கிரஸ் தொடர்ச்சியாகவே இழுபறியை நீட்டித்து வருவதால் தான் திமுக மேலும் காலதாமதம் எடுத்திருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக எண்ணிக்கை அடிப்படையிலான உறுதி என்பது செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மாநிலங்களவை இடங்கள் மட்டுமே இறுதி செய்யப்பட்டு ஒரு அறிக்கையாக வெளியிட முடியாது. திமுக கூட்டணியில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறது என்பது தொடர்பாக அறிவிப்புகளையும் சேர்த்து 2 அறிவிப்புகளாக திமுக வெளியிடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. இதற்கான பேச்சுவார்த்தை தான் தற்பொழுது மூத்த தலைவர்கள் தலைமையில் ஆலோசனை நடத்துவதற்காக முதலமைச்சரை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பாக முழுமையாக ஆலோசனை என்பது நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக திமுக என்ன முடிவெடுக்க இருக்கிறது, அதே போல காங்கிரஸ் கட்சி சார்பிலும் திமுகவிலேயே மேலும் கூட்டணி தொடர்வதற்கான முடிவுகளை திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தொடர்வார்களா அல்லது இந்த ஆலோசனை கேட்டு சென்ற பிறகாக தேசிய தலைவர்களிடம் கலந்தாலோசித்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான பேச்சுவார்த்தைக்கு வருவார்களா என்பது தொடர்பான முடிவுகளும் மேலும் தான் தெரிவிக்கப்படும். தற்பொழுது டெல்லியிலும் தொடர்ந்து ஆலோசனை KC வேணுகோபால் தலைமையில் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழக முதலமைச்சருடன் சிதம்பரம் தலைமையிலான குழு ஆலோசனைக்காக வருகை தந்திருக்கிறார்கள். 2 ஆலோசனைகளுக்கும் பிறகாக திமுகவிடம் என்ன முடிவெடுக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான கருத்துக்களை காங்கிரஸ் தெரிவிப்பார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் திமுகவை பொறுத்தவரையிலும் அடுத்த கட்டமாக என்ன முடிவெடுக்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல் என்பது தெரிவிக்கப்படும். தொடர்ந்து காங்கிரஸை பொறுத்தவரையிலும் 35 என்ற அடிப்படையில் எண்ணிக்கை தான் கையில் வைத்திருக்கிறது. திமுக 25 அல்லது 28 வரையிலும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 28 மாநிலங்களவை இடம் என்பதுதான் திமுகவை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கொடுப்பதற்காக திட்டம் வைத்திருக்கிறது. செலினா, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.